ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. அனைவருக்கும் மீண்டும் ஒருவை காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன். ஒரு கமெண்ட் பண்ணணும். என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில் நான் சரியாக என்னுடைய வேலையை பண்ணிகிட்ருக்கதான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அது உங்களுடைய பார்வையில் நான் சரியாக பண்ணாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னால் பூர்த்தி செய்யாமல் இருக்கலாம். இதை தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் உங்களுடைய கமெண்ட் மூலமாக. அதாவது நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா தெரியும், 2017-18 நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட 8 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனாலும் மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக பூஸ்ட் பண்ணி அந்த 65,000 அப்படியே தான் நிற்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லையும் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்ருக்காங்க. அதாவது அவங்க எதிர்பார்ப்பு நம்ம சேனல் கிடைக்கல. இப்போது நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, இருக்கிற அந்த எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்களோ, உங்களுடைய பார்வையில் என்ன எதிர்பார்த்து நம்ம சேனலில் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்று இல்லை, இந்த காரணத்துக்காக இருக்கலாம், அவங்க போன ரீசன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே வராது இருக்கும், மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றத உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கலாம், அல்லது மற்றவங்க நினைக்கிறத நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோரும் சார் சிஇபி கால் ஆப்ஷன் லைவில் போடுற வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, எக்ஸாம்பிள் அது மாதிரி. இல்லை சார், அவங்க டிப்ஸு கால்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இது மாதிரி மேலே போகும், பை அபோவ், அப்புறம் 105 டார்கெட்டு, 110 டார்கெட்டு, சேல் பிலோ 95 டார்கெட்டு, 90 டார்கெட்டு, இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க சார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார், மார்க்கெட் எல்லாம் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் புரோக்கர் டேக்ஸஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா, ஸோ டேக்ஸஸ் அதிகமான காரணம் எல்லாமே ஃபாரெக்ஸ் போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார், எல்லாமே எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க, ஒருவேளை க்ரூட் ஆயில், கோல்டு, நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி விஷயத்தில் மூமெண்டம் ஷிப் பண்ணதுனால நம்ம சேனல் அந்தளவுக்கு வரல அப்படின்னு கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம், இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு 300 பேர் 400 பேர் கூட நம்ம சேனலில் இப்போ சமீபம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் 2500 பேர் நம்ம வீடியோ பார்த்தாங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி அடுத்தது வீடியோஸ் போடுறதுக்கு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த 200 பேர் 300 பேர் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் லைக்ஸ் எங்களுக்கு 300-400 வரும். பார்க்கறதா தானே உங்களுக்கு அந்த லைக்ஸ் வரும், கமெண்ட் வரும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. கொஞ்சம் டைம் எடுத்துங்க ப்ளீஸ். அதாவது விஷயத்து உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ தெரிவிங்க. இந்த கமெண்ட் பார்க்குறங்க, இந்த 100 பேர் ஆகட்டும், 50 பேர் ஆகட்டும், இல்லை 200 பேர் ஆகட்டும், எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. ஓகே சார், இந்த காரணத்துக்காக நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணலாம், உங்களுக்கு எதுவாக டைப் பண்ண தோணுதோ டைப் பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் கமெண்ட் என்ன பண்ணுறீங்களோ அது பார்க்கலாம். அந்த கமெண்ட் என்னால் பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி எல்லோரும் கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு அப்புறம் டைப் பண்ணேன்னா அந்த டைப் பண்ணுற எண்ணம் வராது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துங்க. டைம் எடுத்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதாவது இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.